இந்த வீடியோவில் மாசி மாத பலன் நான் சொல்லியிருக்கேன். சாதாரண பலன் இல்லை, முக்கியமான பலன்கள். உங்களுக்கு என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, பணம் வருமா வராதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, தொழிலில் முன்னேற்ற முடியுமா முடியாதா, கல்யாணம் தடைப்பட்டின் போது நடக்குமா நடக்காதா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா, இது மாதிரி விற்கலாம். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முத்தாய்ப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே விஷயம் இருக்குது, அதுக்குண்டான பரிகாரமும் இருக்குது. எல்லாமே சொல்லியிருக்கேன், நல்லாவும் சொல்லியிருக்கேன், நீங்கள் பயன்பெறும் வகையில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. இதை பார்த்து அதன்படி நடந்துங்க, வெற்றி நிச்சயம். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் மாசி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம். மாசி மாதம் என்றாலே சிவனுக்கு உரிய மாதமாக சொல்லப்படுகிறது. மகா சிவராத்திரி என்ற அந்த விரத நாள் இந்த மாசி மாதத்தில் தான் வருகிறது. அது வருகின்ற 15/2/2026 அன்று மகா சிவராத்திரி. அப்படிப்பட்ட இந்த மாதத்திலே மிதுனத்திலே குரு பகவான் இருக்கிறார், சிம்மராசியிலே கேது பகவான் இருக்கிறார், அதே போன்று தனுசு ராசியிலே சந்திரன், மகர ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார், கும்பராசியிலே சூரியன், சுக்கிரன், புதன், ராகு மற்றும் சனி பகவான் இருக்கிறார். இவ்வாறாக இந்த கிரகங்கள் இருக்கும் நிலையை வைத்து இந்த பொது பலனை பார்ப்போம். பொதுவாக பார்க்கும் பொழுது மக்களுக்கு எல்லோருமே எல்லாமே கிடைக்கும். சிவன் அருளால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். அடுத்தபடியாக மக்கள் விழிப்புணர்வு அடைவார்கள். அவர்களுக்கு தேடி போய் அலைந்த விஷயங்கள் தேடி வந்து கிடைத்திடும் மாதமாக இந்த மாதம் சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் நிறைய திருமணங்கள் நடைபெறும். ஆலயங்களிலே திருமணம் நடைபெறும், தெய்வ திருமணங்கள் நடைபெறும். அது இல்லாமல் சுபகாரியங்கள் அனைத்துமே நடைபெற்று மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அது நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்திலே போராடி வெற்றி பெறுவார்கள், கஷ்டப்பட்டு வெற்றி பெறுவார்கள், உழைப்பால் உயர்ந்து நிற்பார்கள். அப்படிப்பட்ட மாதமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சிவபெருமானே ஒரு வாய் பிட்டுக்காக மண் சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவரும் உழைத்துதான் அந்த அவதாரத்தின் நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டார். அந்த வகையிலே உழைக்கும் வர்க்கங்கள் எல்லாருமே நல்லா இருக்க போகிறாங்க. உண்மை, நேர்மை, சத்தியம், நீதி தவறாதவர்கள் செழிப்புடன் விளங்குவார்கள், எல்லா நலனும் பெற்று வாழ்வார்கள். இப்படி தான் சொல்லப்படுகிறது. பொய் பேசுபவர்கள், வஞ்சக குணம் கொண்டவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள், இவர்கள் எல்லோருமே அதற்குரிய தண்டனை அனுபவித்து அதனுடைய பலனை அனுபவித்து கஷ்டப்படுவார்கள். மகா சிவராத்திரி அன்று அதுக்கு அடுத்த நாளிலிருந்தே குளிர் குறைய ஆரம்பித்துவிடும். முக்கிய பிரமுகர்கள், ஒரு விஐபின்னு சொல்கிறோம் இல்லையா, விஐபி சொல்லலாம், விவிஐபி சொல்லலாம். இவர்கள் எல்லோருக்குமே அவர்கள் நெறி தவறாமல் நடப்பார்களானால் அவர்களுக்கும் பட்டம், பதவி, புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். நோய் நொடிகள் அறவே அகன்றுவிடும். மக்கள் நல்ல ஒரு மேன்மையான பலனை அனுபவிப்பார்கள், சந்தோஷமான மனநிலையில் இருப்பார்கள் என்று சொல்லி 12 ராசிகளுக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்களே, இந்த மாதத்துக்கு உண்டான பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஏற்கனவே பிரச்சனை வந்துட்டு இருக்கோம், வேலையும் கிடைக்கல, தொழிலும் நடக்கலை, வியாபாரமும் முடங்கி போச்சு, இப்படி புலம்பதெல்லாம் எனக்கு விழுத காதில். ஆனால் எதுவுமே அப்படியே இருக்க நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. மாற்றம் தானே வரப்போகுது, கிரகங்கள் மாறத்தானே போகுது. இந்த உலகம் இயங்கிக்கிட்டு தானே இருக்குது, இந்த பூமி சுற்றிக்கிட்டே தானே இருக்குது. இப்போ கண்டிப்பாக மாற்றம் இருக்கத்தான் செய்யும். அதனால் கன்னிராசிக்காரங்க பயப்பட வேணாம். மாற்றம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நிகழும். என்ன மாற்றம் வரப்போகுது அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா முருகவான் 10 இருந்தால் கூட வேலை போனவங்களுக்கு வேலை கிடைக்கும். கண்டிப்பாக தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில், ஒருத்தர் வந்து முன்னேற்றமாக இருந்து நான் கூட இருந்து பார்க்குறேன், கைட் பண்ணுறேன் அப்படி சொல்லுவார். வியாபாரம் படுத்துருச்சுன்னா, சரிப்பா இந்த இடம் தானே விட்டுரு, ஒரு இடம் இருக்குது நான் காமிக்கிறேன், அங்கே வந்து பண்ணு, நீ நல்லா வந்துடுவேன், இப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, தன்னம்பிக்கை பேச்சுன்னு சொல்லுவாங்க, மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படி தான் இப்போ நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அதுதான் இப்போ தேவைப்படுதும் கூட. இந்த பாஸ்ட் லைஃப்பில் நம்மளுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய பேச்சுக்கள் தான் நம்மளுக்கு ஒரு டானிக்காக
இப்போது செயல்பட்டுருக்கு. எல்லாத்துலேயுமே அதுதான் இப்போ சொல்லிட்டு வராங்க. ஃபேஸ்புக்கில் சரி, யூடியூப்பில் சரி, டிவியில் சரி, எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் வார்த்தைகள் தான் வந்துட்டு. அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது கிடச்சிட்டா அப்புறம் என்ன, கண்டிப்பாக நல்லா வந்துட போகிறீங்க. அடுத்ததாக கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா, முக்கியமான ஒரு பயணம், அது வந்து ஒரு ஆன்மீக பயணமாக தான் அமையும். அந்த பயணம் நீங்கள் இது வரைக்கும் போயிருக்க மாட்டீங்க. அந்த பயணம் போய் வந்த உடனே உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் கண்டிப்பாக வரும். இது இல்லாமல் கன்னிராசிக்காரங்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே தாத்தா பாட்டி இருப்பாங்க. தாத்தா பாட்டி இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி. இல்லாதவங்க தாத்தா பாட்டி நினச்சிங்க. இருக்கிறவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அவங்களுடைய அன்பை வாங்கிக்கோங்க. அவங்ககிட்ட அன்பாக இருங்க, பாசமாக இருங்க, நேசமாக இருங்க. அவங்ககிட்ட ஷேர் பண்ணிங்க. அதுதான் உண்மையான விஷயம். அந்த காலத்திலலாம் ஃப்ரெண்ட்ஷிப் கம்மியாக தான் இருக்கும். அப்பா அம்மாட்ட சொல்ல மாட்டோம், தாத்தா பாட்டிகிட்ட தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம தான், தாத்தா பாட்டி தான் நம்மளுக்கு செல்லம். அவங்களுக்கு நம்ம செல்லம், நம்மளுக்கு அவங்க செல்லம். அதுதானே உண்மை. அப்போது இந்த கன்னிராசிக்காரங்க தாத்தா பாட்டி உறவு இருந்தால் அவங்கள பயன்படுத்திங்க, அவங்களோட பழகுங்க, அவங்களோட அதிகமாக நேரத்தை செலவிடுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவங்க சொல்லுவாங்க, ஓகேவா? அது மாதிரி போயிடுங்க, அவ்வளோதான் விஷயம். அடுத்ததாக இந்த கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வீடு வாங்குறது, இடம் வாங்கி போடுறது, வண்டி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுங்க. அவ்வளோதான். ஒரு மாதம், இந்த மாதம் போயிட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். ஒரு 2 மாதம் போயிட்டு கூட வாங்கிக்கலாம். பொறுமை, அவசரம் வேண்டாம். ஏனென்றால் ஏதாவது வில்லங்க வரும், பிரச்சனை வரும். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக சகோதர சகோதரில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். அது எப்படி வரும்னு கேட்டிங்கனாக்கா, வாக்கு கொடுக்கறது தான். அந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி தானே சகோதர உறவுகள். நான் செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், அப்படி தான் சொல்லியிருப்பீங்க. ஆனால் உங்களால் செய்ய முடியாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணணும்? நான் கண்டிப்பாக செய்வேன், இப்போ முடியலை, ஆனால் கண்டிப்பாக செய்வேன். இதுதான் நீங்கள் உங்களுக்கு உணர்த்தணும், புரிய வைக்கணும். அது பண்ணால் போதும், அவ்வளோதான் விஷயம். எப்பயுமே மனசில் இருக்கிறத மனசோட வச்சுருந்தாலே தான் பிரச்சனை வரும். அது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, சகோதர உறவாக இருந்தாலும் சரி, நட்பு உறவாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலுமே நம்ம மனசில் இருக்கிறத வெளியே சொல்லிட்டோம்னா தான் அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பாங்க. இல்லைன்னா நம்ம மேலே ஒரு கோபமாகவோ, ஒரு மனக்கசப்போடையோ, ஒரு வெறுப்போடையோ தான் இருப்பாங்க. தானே கரெக்டு? அப்போ அது மாதிரி இடம் கொடுக்காதீங்க. உங்கள் மனசர்களை சொல்லி, நான் அப்படி பண்ணுறேன், அப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க, அவ்வளோதான் விஷயம். அடுத்தா பார்த்திங்கன்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கடன் கிடைக்கும். அது எப்பேற்பட்ட கடன் தெரியுமா? கடனை வாங்கி கடன் கொடுப்பீங்க. நிறைய பிரச்சனையாக இருக்கும். வீட்டுக்கு வந்து பேசுவாங்க, திட்டுவாங்க, ஃபோனில் பேசுவாங்க, திட்டுவாங்க. இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்கும். இஎம்ஐ கட்ட முடியாமல் போயிருக்கும். இஎம்ஐ வந்து அவுட்ஸ்டாண்டிங் அப்படியே மொத்தமாக வந்து நிற்கும். அப்போ என்ன பண்ணணும்? மொத்தமாக கட்டி தான் ஆகணும் அப்படி சொல்லுவாங்க. அதற்கெல்லாம் இந்த மாதத்தில் விடிவு காலம் உண்டு. எப்படி வரும், ஏதா வரும்னு தெரியாது, ஆனால் வரும். அதுக்கு தானே கிரக நிலைகள் மாறின்னு இருக்கு. அப்போது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க. பெரிய கடன் வாங்கி சின்ன சின்ன கடன்லாம் அடைச்சிடுவீங்க. அவ்வளோதான் விஷயம். அது மட்டும் இல்லை, பஞ்சாயத்து வழக்கு அந்த மாதிரி இருந்தால் கூட நல்ல நிலைமைக்கு வந்துடும், முடிவுக்கு வந்துடும். அதில் ஒரு ஏதாவது பணம் வர வேண்டியதுன்னா தீர்ப்பில் அந்த பணம் கை கச்ச கூட எல்லாமே கடன் அடிச்சிடுவீங்க. பல வழிகளில் அந்த பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்துடும். அது மட்டும் இல்லை, உடம்பு நோய் நொடியாக இருந்தது, வசதியாக இருந்தது, தொடர்ந்து மருத்துவ செலவு பார்த்துக்கிட்டே இருந்தது, எல்லாமே தள்ளி போயிடும், எல்லாமே போயிடும். அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும், முடிவுக்கு வரும். இதுதான் நடக்க போகுது மாதத்தில். அதுக்கப்புறம் என்ன? அப்போ உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதே செஞ்செல்லாம் இருக்க மாட்டேங்க. உடம்பு சரியில்லை என்ன இருக்கும்? ஐயோ நம்மளுக்கு உடம்பு சரியில்லையே, நம்ம எப்படி நடக்கும், ஏதான் நடக்கும்,
சரியாகுமா சரியாகாதா, வேறு டாக்டர் பார்க்கலாமா, இப்படி தானே கற்பனையிலே இருப்பீங்க. அதெல்லாமே சரியாயிட்ட பிறகு எப்பயுமே நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் எல்லாமே செய்ய முடியும். உடல் நலிவு ஏற்பட்டிருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாமே நீங்கிடும். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இந்த மாதத்தில்? உங்கள் ராசி அதிபதி புதன் பெருமொழி அம்சம் அப்படின்னு சொன்னால் கூட சிவபெருமானுக்குரிய மாதமாக இருக்கிறனால சிவபெருமானை வணங்கி வரணும். உங்கள் ராசி அதிபதிக்கு உண்டான புதன்கிழமையில் வணங்கி வரலாம். பெருமாளையும் சேர்த்து வழிபட்டு வரலாம். சிவனும் பெருமாளும் சேர்ந்த அம்சமாக இருக்கிற அந்த சங்கர நாராயணன் வழிபட்டு வரலாம். இல்லைன்னா காலையில் பெருமாள் கோயில், மாலையில் சிவன் கோயில் அப்படி போயிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நிறைய தானம் பண்ணிட்டு வரலாம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வசதிக்கேற்ப பண்ணிட்டு வரலாம். குழந்தைகள், பெண்கள், கன்னி பெண்கள் சொல்லுவோம் இல்லையா, சின்ன வயசு பெண்கள், அவங்களுக்கு உதவி பண்ணுறது அவ்வளோ விசேஷம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். கல்யாணம் ஆகாமல் இருக்கிற பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணலாம். ஒரு கூட்டு முயற்சியில் உதவி பண்ணலாம். எல்லாம் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு முடிந்த கதை கூட உங்களுக்கு திறந்துடும். தடை தாமதம் எல்லாமே விலகிடும். லேட்டாக நடக்க போகிறது சீக்கிரத்தில் நடந்துடும். அதுக்கு தான் நான் சொல்லிட்டு வரேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசிக்காரர்களுக்கு பெண்கள் வகையில் அவங்கள வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைச்சிரும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணத்துக்கு உண்டான வர வந்து அமைஞ்சு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக நிற்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களை குழந்தை உருவாகிடும். எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். முடிவுக்கு வருதோ வரலையோ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். குழந்தைக்கு உண்டான கரு உண்டாகிடும். இது மாதிரி ஸ்டார்டிங் ஆகிடும் எல்லாமே. அதே பெரிய விஷயம் தானே. ஒரு நல்லது நடக்க போகிறது அறிகுறி மாதிரி தானே அது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு, ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு இடம் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், வண்டி வாங்கணுன்னாக்கா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுப்போம் இல்லையா? முதல்ல எடுத்தோன்னே பணம் எல்லாமே கொடுத்துருவோம் இல்லை, ஒரு டோக்கன் கொடுப்போம். அது மாதிரி தான், அதே மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. எல்லாமே முன்னாடியே வந்து நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அது பயன்படுத்திங்க, அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க, முயற்சி எடுத்துட்டுருப்பீங்க. அதுக்கும் வந்து இப்போது வழி தெரிஞ்சு அது போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகி வந்து நிற்கும். அதுக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டுருவீங்க. அப்பா ஓகேப்பா, இவ்வளோ நாள் கழிச்சு வந்ததுப்பா, ஓகே நான் வெளிநாட்டு போகிறேன், இப்படி தான் எல்லார்கிட்டையும் சொல்லுவீங்க. ஆனால் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிற அன்றைக்கி சொன்னால் போதும், அதுக்கு முன்னாடி சொல்ல வேணாம். இந்த காலங்கள் எல்லாமே கண் திருஷ்டி உள்ள காலங்கள். எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே நம்ம ஆரம்பிக்க முன்னாடி சொல்ல வேண்டாம், முடித்து போய் தான் சொல்லணும். நானே என்ன சொல்லுவேன்னா, என்கிட்ட வரவங்களுக்கு பரிகாரம் சொல்லிட்டேன்னா அந்த பரிகாரத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கூட சொல்லாதீங்க. பெற்ற தாய் தாப்புன்னு சொல்லலாம், மற்றவங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்போ தான் அந்த பரிகாரம் பழிக்கும். இல்லைனால நிறைய பேர் அப்படி தான் சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க, பரிகாரம் பண்ணுவாங்க. அப்புறம் நடக்கலையேன்னு கேட்டாக்கா முன்னாடியே சொல்லியிருக்கக்கூடாதான்னுவாங்க. அதுக்காக தான் முன்னாடியே சொல்லிடுறது. சில பேர் மறதியில் அப்படி பண்ணிடுவாங்க. உங்களுக்கும் அந்த மறதி வரதான் செய்யும். அப்போ கவனமாக இருக்கணும். பரிகாரத்தை யார்ட்டையும் சொல்லாமல் செஞ்சிடணும். இப்படி தான் பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் கன்னிராசிக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம், ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டிருப்பீங்க, அது நாள் தள்ளி போயிருக்கும். அது பண உதவியாக இருக்கலாம், பொருள் உதவியாக இருக்கலாம், இல்லை வேலை கேட்டிருப்பீங்க, இல்லை தொழில் நடத்துக்குண்டான விஷயங்கள், வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னா அது வந்து இந்த மாதம் முடிய போகிற நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.